இந்த தேங்காயை பாத்தீங்களா? இதுக்கு 3 கண்ணு இருக்கு. எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவனுக்கும் 3 கண்ணு. படைத்தல், காத்தல், அழித்தல்னு முத்தொழில் பண்ணிக்கிட்டு முக்காலமும் உணர்ந்த சிவனுக்கு இருக்கிற அதே சக்தி இதுக்கும் இருக்கு. ஏன்னா இது சிவனோட அம்சம். உங்க எல்லாருக்கும் நடந்தது தெரியும், நடந்துகிட்டு இருக்கிறது தெரியும், நடக்க போறது தெரியுமா? தெரியாது. ஆனா இதுக்கு தெரியும். எப்படி சாமி? அதான் தேங்காயோட மகிமைங்கிறது. காலையில எழுந்தா இந்த நாள் இனிய நாளா, இன்னல் நிறைஞ்சதா, எப்படி போகும், என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த தேங்காய பக்தியோட வணங்கி இந்த நாள் எப்படி போகும்னு கேட்டா நடக்க போறத தப்பாம சொல்லும். அது எப்படின்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க சாமி. சொல்றோமா, இந்த தேங்காய் நல்லதையும் சொல்லும், நடக்க போற கெட்டதையும் சொல்லும். நல்லது நடக்கும்னா சந்தோஷப்பட்டுக்கலாம், கெட்டது நடக்கும்னா கவனமா இருந்துக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன வழி? நமக்கு கஷ்டத்தையும் கொடுத்து அதை சரி பண்ணிக்கிற வழிய அந்த இறைவன் சூக்ஷ்மமா இதுல ஒளிச்சு வச்சிருக்கான். அதை நாம தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்றது இலைமறைவு காய்மறைவு இல்ல, தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி நல்ல ஒச்சம் இல்லாத முத்தின தேங்காயை எடுத்துக்கணும். காலையில குளிச்சு முடிச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு தேங்காய்க்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் கிழக்கு பக்கமா உட்காந்து ஆண்டவனை வேண்டிக்கிட்டு தேங்காயை இப்படி தரையில சுத்தி விடணும். இதோ இப்படி தேங்காயோட முன்பக்கம் நம்மள பாக்குற மாதிரி நின்னா அன்னைக்கு பொழுது நல்லபடியா இருக்கும், சந்தோஷமான விஷயம் நடக்கும். அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம குறுக்கால நின்னா நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கும். தேங்காயோட முன்பக்கம் இப்படி நின்னா அந்த நாள் சரியில்லைன்னு அர்த்தம், ஏதோ கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அன்னைக்கு முழுக்க கவனமா இருக்கணும். உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி குட்டிமா, ஒரு ஆச்சரியமான விஷயம். தேங்காய் வச்சு இந்த நாள் நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. உண்மையா இருக்குமா? வாங்க. குட்டிமா சொல்லு, உண்மையா? ஏங்க, உண்மையா இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அதுல நம்ம கவனம் செலுத்தவே கூடாது. நல்லதுன்னா சந்தோஷப்படுவோம், கெட்டதுன்னா அன்னைக்கு முழுக்க ஒரு மாதிரி ஆயிடுவோம். அது நல்லதோ கெட்டதோ நாள் எப்படி இருந்தாலும் உருப்படியா நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். அதுதாங்க முக்கியம். நான் வேணா அவர் எங்க இருக்காருன்னு கேட்டு வரட்டுமா? எதுக்குங்க? நடக்க போறது என்னவா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற துணிச்சலும் நம்பிக்கையும் இருந்தா இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்ல. இந்த நாள் நல்ல நாளா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டா நமக்கு நல்லதே நடக்கும். நீங்க அப்படி வேண்டிக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன, இனிமே நமக்கு நல்லதே நடக்கும். வாங்க போலாம். ஏய், அதையும் கட்டுற, யாராவது பாத்திர போறாங்க. ஏங்க இப்படி பயப்படுறீங்க? இங்க போய் யார் வர போறாங்க? அதுவும் இல்லாம ஐயா இந்த அழகான முகத்தை பார்க்க ரொம்ப ஏங்குவீங்க. அதனாலதான் பெருந்தன்மையா நானே கழட்டிட்டேன். ஆளப்பாரு, முகரைய பார்க்க ஏங்குறோமா? இதை மூடி வச்சாதாண்டி பைத்தியக்காரனாவது அழகா இருக்கம்போ. என்ன யோசிக்கிறீங்க? உட்காருங்க. என்னாச்சுங்க? ஏன் இன்னைக்கு டல்லா இருக்கீங்க? எப்பவும் ஏதாவது பேசிட்டே வருவீங்க, ஆனா இன்னைக்கு பைக்ல வரும்போது கூட சரியாவே பேசல. அமிர்தா, கொஞ்ச நாளாவே உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. என்னன்னு சொல்லுங்க. உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, நான் கேர்ள்ஸ்னாவே ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவேன். அதே மாதிரி தான் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு லேடிக்கிட்டையும் பேசினேன். ஆனா அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க. மாமா ஆபீஸ்லயா? ஆமா அமிர்தா, நான் அவங்கள சிஸ்டம் மாதிரி தான் நினைச்சேன். ஆனா அவங்களுக்கு தான் என் மேல தப்பான ஒப்பீனியன் வந்துருச்சு. அதை நான் மாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க என்ன அதே மைண்ட் செட்டோட தான் பாக்குறாங்க. எப்படி சரி பண்றதுன்னே புரியல. இதான் உங்க பிரச்சனையா? ஆமா அமிர்தா, என்ன போய் தப்பா நினைச்சிட்டாங்களேன்னு அது என் மனசை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணேன்.
ஆனா அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. ஏங்க உங்க மனசுல எந்த தப்பும் இல்லல்ல, நேர்மையா தானே பழகுனீங்க. ஆமா அமிர்தா. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? சீப்போன்னு விட்டு தள்ளுவீங்களா? இல்ல அமிர்தா, அந்த லேடி. இங்க பாருங்க, மத்தவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. உங்க லெவலுக்கு நீங்க நேர்மையா இருங்க, அது போதும். அமிர்தா, பிரச்சனை அவங்களோட முடிஞ்சிடாது. உங்க மாமா கிட்ட பேசுவாங்க, தப்பு தப்பா என்னை பத்தி போட்டு கொடுப்பாங்க. அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, என் மேல அவருக்கு தப்பான ஒப்பீனியன் வந்துடாதா? அதை எப்படி சரி பண்றது? நீ என் லவ்வர், என்னை பத்தி புரிஞ்சுப்ப. ஆனா உன் மாமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. லேடிஸ் போய் சொன்னா முதல்ல அவங்க சொல்றதுதான் எடுப்படும். உங்க மாமா அதை உண்மை நம்பிட்டாருன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அமிர்தா. மாமா அதெல்லாம் நம்ப மாட்டாருங்க. அவங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், அதை வச்சு இதை ஒரு இஷ்யூவா ஆக்க மாட்டாரு. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் மாமா கிட்ட இதை பத்தி பேசுறேன். ஓகே அமிர்தா, கண்டிப்பா நீ பேசணும். நிச்சயமா பேசுறேங்க. நீங்க அதே நினைச்சு வரி பண்ணாதீங்க. நீங்க எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். நான் தான் சொல்றேன்ல, ஃப்ரீயா இருங்க, சிரிங்க. இல்ல அமிர்தா, என் மூடு மாறணும்னா நீ ஒரு கவிதை எழுதி அதை எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். பண்றியா? எஸ்எம்எஸ் எதுக்கு? நேர்லயே சொல்றேன். ஐயோ, நேர்ல வேணாம், எஸ்எம்எஸ் பண்ணிரு. ஏன் நேர்ல சொன்னா கேவலமா இருக்குமா? ஐயோ, அப்படி இல்ல அமிர்தா, நீ சொல்ற கவிதை காத்துல கரைஞ்சு போயிடக்கூடாதுல்ல. எஸ்எம்எஸ்ல அனுப்பி வச்சா ரொம்ப நாள் வச்சுப்பேன். மூட் அவுட் ஆகுற சமயத்துல அதெல்லாம் பார்த்து படிச்சுப்பேன். அதான். சரி, என் மொபைலை கொடுங்க. ஏய், மூஞ்சி அப்படி வச்சுக்காதரி, பார்க்கவே சகிக்கல, கேவலமா இருக்கு. ஏய், அதுக்குள்ள அனுப்பிட்டியா? படிச்சு பாருங்க. நான் பிறந்தேன், உடலும் உயிரும் என்னிடத்தில் இருந்தது. உன்னை பார்த்தேன், உடல் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது. உயிர் எங்கே? உன்னிடத்திலா? பைத்தியக்காரி, இது ஒரு கவிதைனா கழுத கூட ஒத்துக்காதடி. என்னங்க கவிதை எப்படி இருக்கு? அருமை அருமை, சூப்பரா இருக்கு அமிர்தா. இதெல்லாம் எப்படி அமிர்தா? சொல்லி 10 செகண்ட் ஆகல, அதுக்குள்ள இன்ஸ்டன்டா உடனே கவிதை எழுதுற? எனக்கெல்லாம் 4 நாள் உட்காந்து யோசிச்சா கூட 4 வரி வராது. அதெல்லாம் பிறக்கிறப்பவே வரணுங்க. யோ கிரேட்மா. நீ சினிமால கூட பாட்டு எழுதலாமே, அவ்வளவு சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா, கலாய்க்கிறீங்க. ஐயோ இல்ல அமிர்தா, நான் சீரியஸா தான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மியூசிக் டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கான். அவன்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன், அவன் தனியா படம் பண்றப்போ உனக்கு சான்ஸ் கொடுப்பான். ஹேய் அமிர்தா, அசையாது, அப்படி இரு. என்னாச்சுங்க? இந்த போஸ்ட்ல நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கு வா. செம போஸ் அமிர்தா, அப்படியே இரு. வாவ், இந்த போஸ் இன்னும் சூப்பரா இருக்குமா? அமிர்தா, போட்டோலாம் எப்படி வந்திருக்குன்னு பாரு. இங்க பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. அமிர்தா, நம்ம சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஐயோ வேணாங்க. ஏன் வேண்டாங்கிற? மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம லவ் பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்ல, எடுத்துக்கலாம் அமிர்தா. ஓகேங்க. என்னங்க இது, இவ்ளோ க்ளோஸா எடுக்கணுமா? கூச்சப்படாத அமிர்தா, இதுல என்ன இருக்கு, நம்ம லவ்வர்ஸ் தானே. லவ்லி, சூப்பரா வந்திருக்குல்ல? நம்ம முதல்ல ஒண்ணா எடுத்துக்கிட்ட போட்டோ. இத பொக்கிஷமா வச்சுக்கணும். வச்சுக்கலாங்க. இதை உன் மொபைலுக்கு அனுப்பவா? நீ அடிக்கடி பார்த்துப்பல்ல. ஐயோ, அக்கா பார்த்துட்டா வம்பாயிடும். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு பார்க்க ஆசையா இருந்தா உங்க மொபைலே பாத்துக்கிறேன். சரி அமிர்தா, நம்ம கிளம்பலாமா? என்ன அதுக்குள்ள போட்டோ எடுக்க தான் வந்தீங்களா? இல்ல அமிர்தா, அந்த லேடியை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன்.
பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க உட்காந்து வேணா ரொம்ப நேரம் பேசலாம். ஓகே? ம் ஓகே, வாங்க போலாம். லூசு, உன்னை போட்டோ எடுக்க தாண்டி வந்தேன். வசமா சிக்கிட்டேல்ல, இதை வச்சு காசு கறந்துட மாட்டேன். உங்க எல்லாருக்கும் நடந்தது தெரியும், நடந்துகிட்டு இருக்கிறது தெரியும், நடக்க போறது தெரியுமா? தெரியாது. ஆனா இதுக்கு தெரியும். ஏன்னா இது சிவனோட அம்சம். என்ன தேடுறீங்க மாப்ள? ஏதாவது சாப்பிட வேணுமா? இல்ல அத்தை, அது தேங்காய் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்காவா? அது எதுக்கு மாப்ள? இல்ல இப்போ தேங்காய் சட்னியோட வாசனை வந்துச்சு, அது எனக்கு பிடிக்கும், அதான். ஓ, தேங்காய் சட்னியா? ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. இன்னைக்கு தக்காளி சட்னி தான் பண்ணிருக்கேன். வேணும்னா தேங்காய் சட்னி பண்ணி தரட்டுமா? 10 நிமிஷம் தான் அரைச்சு தந்துடுறேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். ஆ. தேங்காய்க்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூஜை பண்ணணும். கிழக்கு பக்கமா உட்கார்ந்து ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த தேங்காயை இப்படி தரையில சுத்தி விடணும். தேங்காயோட முன்பக்கம் நம்மள பாக்குற மாதிரி நின்னா அன்னைக்கு பொழுது நல்லதாவே இருக்கும், சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். தேங்காயோட முன்பக்கம் இப்படி நின்னா அந்த நாள் சரியில்லைன்னு அர்த்தம், ஏதோ கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம குறுக்கால நின்னா நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கும். தேங்காயோட முன்பக்கம் நம்மள பாக்குற மாதிரி நின்னா அன்னைக்கு பொழுது நல்லதாவே இருக்கும். கதவு லாக் ஆயிருக்கு. லாக் பண்ணிட்டு என்ன பண்றாரு? இறைவா, ஐயோ கடவுள், தப்பு. மன்னிச்சுக்கோ இறைவா, மன்னிச்சுக்கோ. கரெக்டா வந்துரு கடவுளே, கரெக்டா வரணும். ஷா. ஐயோ. ஒரு ஆச்சரியமான விஷயம், தேங்காவை வச்சு இந்த நாள் நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. இது உண்மையா இருக்குமா? என்னங்க 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 கதவு தரங்க. வந்துட்டேன். என்னங்க கதவு தரங்க. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? தேங்காய் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்களே. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட வாங்க. எனக்கு இப்ப பசிக்கல. பசிக்கலையா? அது எப்படிங்க பசிக்காம இருக்கும்? மத்தியானம் சாப்பிட்டது இன்னுமா உங்களுக்கு பசிக்கல? எனக்கு இப்ப பசிக்கல, விடு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க நேரத்துக்கு சாப்பிட்டா தானே மாத்திரை போட்டுக்க முடியும். பசிக்கல அது இதுன்னு சொல்லி சாப்பாடு தட்டி கழிக்காதீங்க. குட்டிமா, பேசாம சாப்பிட வாங்க. ஏய் குட்டிமா, சொன்னா கேளு. ஏய் விடு, என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுற? எப்ப பசிக்கும், எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும்னு எனக்கு தெரியும். அதுல நீ தலையிடாத. என்னங்க இது அநியாயமா இருக்கு? டயத்துக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா அது ஒரு தப்பா? தப்புதான். உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. என்ன எதுக்காக ஃபோர்ஸ் பண்ற? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு மாத்திரை போடணும், நேரத்துக்கு தூங்கணும். அப்படியே என்ன ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏமா துளசி,
மாப்பிள்ளை ஏம்மா இவ்வளவு கோவப்படுறாரு? என்னாச்சு? என்னன்னு நீங்களே கேளுங்கப்பா. சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் சரியில்லை குட்டிமா. எனக்கு எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ நான் சாப்பிடுவேன், எப்போ தூங்கணும்னு தோணுதோ அப்போ நான் தூங்குவேன். உனக்கு பசினா நீ போய் சாப்பிடு, என்னையும் டிஸ்டர்ப் பண்ற. உனக்கு லேட் ஆயிடுச்சுன்றதுக்காக உன் இஷ்டத்துல என்ன ஆடிட்டு இருக்க முடியாது. முதல்ல ஒரு குழந்தை மாதிரி என்ன ட்ரீட் பண்றது நிறுத்து, புரியுதா? பாருங்கப்பா எப்படி பேசுறாருன்னு. அம்மா, மாப்பிள்ளைக்கு பசிச்சா அவரே வந்து சாப்பிடுவாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. அப்பா நான் ஒண்ணுமே சொல்லல, சாப்பிட வாங்கன்னு தான் சொன்னேன். அது சரிம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்து அவரே வந்து சாப்பிடுவாரு. அதை விட்டுட்டு நீ இப்படி வற்புறுத்திக்கிட்டே இருந்தா கோவம் தான் வரும். அட நீங்க வேற, தப்பு பண்ணது என் புள்ள, நீங்க என்னமோ என் மருமவளை குத்த சொல்றீங்க. என் மருமவ பண்ணது சரிதான்.